ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வாங்கலாம் விற்கலாம் சேனல். எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஸோ எப்படியாவது வாரத்தில் ஒரு வண்டி கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் ஒரே ஆளாக எல்லா வண்டியும் எடுத்து அதை மெக்கானிக் ஷெட்டில் கொடுத்துட்டு ஸ்பேர்ஸ் வாங்கி பெயிண்டிங் ஷெட்டில் கொடுத்துட்டு அதை திருப்பி எடுத்துகிட்டு மெக்கானிக் ஷெட்டில் எல்லாமே கொடுத்து ஃபிட் பண்ணி அதை வீடியோவாக எடுத்து எடிட் பண்ணி போகிறதுக்குள்ளே சுத்தமாக முடியல. ஸோ அதனால தான் எப்படியாவது ஒரு 2 வாரத்துக்காவது ஒரு வண்டியை நான் போட்டுடுறேன். திடீர்னு வாரம் நடுவில் கூட போடுவேன். ஸோ அப்டேட்டடாக இருங்க. நம்ம சேனலை நிறைய வீடியோவில் நான் சொல்லாமல் விட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக லாஸ்ட்டில் சொல்லுவேன், ஃபஸ்ட்லேயே இப்போ சொல்லிடுறேன். பார்த்துட்ருக்கோங்க ஆர்எக்ஸ் லவர் மட்டும் இல்லை, சரி ஒரு மனுஷனாக ஒரே ஒரு ஆளாக எல்லாத்தையும் எடுத்து பண்ணுறாதேன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் என்னோடய ஒர்க்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கேட்குறவங்க யாருன்னா 2 ஸ்டோக் வெஹிக்கிள்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு ஒருத்தர். ஸோ புல்லட்டும் நிறைய பண்ணியிருக்கேன் சேனலில், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ சில பேர் கால்ஸில் நான் அட்டன் பண்ண முடியல, கோச்சிக்காதீங்க. சில பேர் வாட்ஸ்அப் பண்ணுறீங்க, நிறைய சேட் வந்துடும் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு முன்னாடி பேசிட்டு அடுத்த நாள் அவங்க பேர் சொன்னால் கூட என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியாது, அத்தனை கால்ஸ் வருது. இதுக்கு எல்லாமே காரணம் என்னை நம்பி பேமெண்ட்ஸ் பண்ணி வண்டியை ரெடி பண்ணி என்னை நம்பி கொடுத்து எல்லாருக்குமே டெலிவரி கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அவங்க என்னை நம்பி கொடுக்குற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஏதோ ஒரு ஊர்லேருந்து சரி எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் நம்பர் வாங்கிட்டு அக்கௌண்ட்டில் கேஷ் போடுறீங்க. இன்றைக்கி கூட ஒரு RX100 ஒருத்தர் ஜப்பான் மேக்கு, ரொம்ப ஓல்டு. ஆல்ரெடி நான் அதை ரெடி பண்ணி இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தேன். அவர் இப்போ சேல் பண்ணுறதுனால அப்படியே காமிச்சேன். என்னை நம்பி 1 lakh என்னோடய அக்கௌண்ட்டில் போட்டிருக்காரு. நான் சும்மா சொல்லலை, நிஜமாக தான் சொல்கிறேன். ஏன்னா இத்தனை வண்டி எடுத்துகிட்டு வரேன்னா நான் பேமெண்ட்ஸ் ஒருத்தர்கிட்ட வாங்காமல் பண்ணியிருக்க மாட்டேன் பார்த்தீங்களா, அதனால தான் சொல்கிறேன். அவரும் இந்த மாதிரி நிறைய பேர் என்னை நம்பி போடுறீங்க அக்கௌண்ட் கேஷு. என்ன 3 மாதம் சொல்கிறது, 4 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது, 3 மாதம் ஆகுது. இந்த மாதிரி நாட்கள் தான் தள்ளி போதே தவிர்த்து கேஷ் விஷயத்தில் நான் ரொம்பவே கரெக்டாக இருப்பேன். ஸோ என்னை நம்பி பேமெண்ட்ஸ் பண்ணுற எல்லாருக்குமே நன்றி. ஸோ வண்டி எப்படி இருக்குது, சும்மா தெரியா அப்படியே ரத்தமாக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு டோட்டலி மாடிஃபைடுங்க. இது ஃப்ரண்ட்டில் பார்த்தா ஜெட்டா இல்லை பேக்கில் கேரியர் வச்சுருக்கோம். ஸோ ஹேண்டில் பாரு, அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ராட்டிலு, ஃப்ரண்ட்டில் இன்ஜின் கார்டு, டிஸ்க்கு, அப்புறம் ஃப்ரண்ட்டு மீட்ரு மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஜெட்டோட டூமு. அதை விட முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த வண்டியில். டிஸ்க்கு நம்ம பண்ணுறது தான். ஆர்பிஎம், இந்த ஸ்பீடு எவ்வளோ போகிறோம் ஏறும் பார்த்தீங்களா, நான் சொல்கிறது ஸ்பீடா மீட்ரு சொல்ல, ஆர்பிஎம் 1 2 3ன்னு சொல்லிட்டு அது எவ்வளோ லெவலில் போகிறோமோ அது ஏறும். ஸோ அது ஜெட்டில் இருக்கும், தெரியுங்களா உங்களுக்கு. ஆர்எக்ஸ் ஜெட்டில் இந்த 2 மீட்ரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த வண்டியில் பண்ண முடியுமான்னு ஒருத்தவங்க கேட்டாங்க. ஸோ அவருக்காக பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நாள் ஆச்சே தவிர்த்து அந்த கேஸெல்லாம் எடுத்துகிட்டு போய் ரெடியே பண்ணி தர மாட்டேன் சொல்லிட்டாங்க. ஸோ ஒருத்தங்கிட்ட போய் கேட்டு அதுக்கு ஹோல்ஸ் போட்டு அதுக்கு தனியாக 1500 அவங்க கேட்டு, அவங்க சொல்கிறது தான் ரேட் இப்போ ஆர்எக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பேர்ஸ் வேணும்னா. ஸோ அதில் ஹோல்ஸ் போட்டு ஆர்பிஎம் மீட்ரு ஆர்டர் பண்ணி, ஒரிஜினல் மீட்ருங்க, ஒரிஜினல் யமகா மீட்ரு, அதை ஆர்டர் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே இருக்க இன்ஜின் கேஸ், இந்த கேஸை திறந்து பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், அந்த ஆர்பிஎம்மோட மிஷின் வரும், அதை போட்டு அப்புறம் ஒயர் போட்டு அதெல்லாம் கரெக்டாக சுற்றுதான்னு செட் பண்ணால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே சுற்றுச்சு. ஆனால் ஒரு சத்தம் வந்தது. அதுக்கப்புறம் திருப்பியும் கேஸை கழட்டி மெக்கானிக் எனக்காக ரொம்ப வேலை செஞ்சு கொடுத்துருக்காரு. அவருக்கும் ஒரு பெரிய நன்றி. ப்ளஸ் இந்த வண்டியோட புக் பண்ணவரும் பார்த்திங்கன்னா எனக்காக வெயிட் பண்ணார். சார் பாருங்கள் சார்னு எல்லா வீடியோ அமிச்சேன், கொஞ்சம் செட் ஆகலை, ஸ்பேர்ஸ்லாம் வரணும்னு சொல்லிட்டு அமிச்சேன், வெயிட் பண்ணார். அதே மாதிரி இண்டிகேட்டர்லாம் எப்படி இருக்குது, செட்டோட இண்டிகேட்ரு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க வண்டி, சூப்பராக இருக்குது பாருங்களேன். பார்க்கும்போதே இப்படியும் பண்ணலாம் சொல்லிட்டு தான் கொண்டு வந்தேன். எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக தான் நம்ம சேனலில் கொண்டு வருவேன். ஸோ இப்படியும் ஆர்டர் கொடுங்களேன் பிடிச்சிருந்தா. ஆனால் வெயிட் பண்ணணும், ஒன்று ஒன்றா பார்த்து பண்ணி தரணும். டேங்க்கு 5 ஸ்பீட் டேங்க்கு, ஆனால் வண்டி 4 ஸ்பீடு தான். 5 ஸ்பீடுன்னு போட்டிருக்கிறதுனால 5 ஸ்பீட் கிடையாது, 4 ஸ்பீட் தான். சேசிஸ் நம்பர் 1L5, இன்ஜின் நம்பர் 1L5. 1L5 வந்தால் 4 ஸ்பீட், 1L7 வந்தால் 5 ஸ்பீட். ஸோ 4 ஸ்பீடை கன்வெர்ட் பண்ணி வெளியே இதெல்லாம் போட்டுட்டு 5 ஸ்பீட்னு போட்டு கேஸு 5 ஸ்பீடு கேஸு கீர் பாக்ஸ்லாம் போட்டுட்டு 5 ஸ்பீட்னு கொடுத்தா நம்பிடாதீங்க. 1L5 வந்தால் 4 ஸ்பீட், 1L7 இன்ஜின் நம்பரில் வந்தால் 5 ஸ்பீட். அது கூட பஞ்சிங் பண்ணுவாங்க, உஷாராக இருங்க. ஸோ ஒரிஜினாலிட்டி சேஸ் நம்பர் இன்ஜின் நம்பர் தான் நம்ம சேனலில் ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதுதான் நம்ம சேனலில் பார்த்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபுல்லாக ரெடி பண்ண வண்டி. ஸோ ஃப்ரண்ட் டயர்லேருந்து பார்த்தீங்கன்னா பேக் டயர் வரைக்கும் பார்த்தாலே தெரியும், பிராண்ட் நியூ தான். வண்டி தகன்னு இருக்கா. ஸோ ஃபுல்லாக எல்லாத்தையும் பக்காவாக போட்டு பண்ணது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட ஃபோட்டோஸ் காமிக்கிறேன், அதை பாருங்கள். ஸோ அப்படி தான் இருந்துச்சு அது. இந்த டேங்க் போட்டு இதே கலரில் தான் இருந்தது. அவரும் எனக்கு இதே கலர் பண்ணித்தாங்கன்னு சொன்னதுனால அதே டேங்க் எடுத்து திருப்பியும் பெயிண்ட்லாம் ரிமூவ் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்தது. எல்லாமே எப்படி டோட்டலாக டிஃபர் ஆகிருக்கு அந்த பழைய ஃபோட்டோக்கும் இப்போ பார்க்குறதுக்கும். ஆமாங்க, வண்டி சூப்பராக இருக்குது. ஸோ இந்த வண்டியோட டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டெஸ்ட் ட்ரைவுக்கு அப்புறம் பார்க்கலாம்.
ஸோ வாங்க இந்த வண்டியோட ஒரு டெஸ்ட் டிரைவ் பார்க்கலாம். இந்த வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சிக்காதீங்க எப்படியோ ஒரு 20 வயசு 25 வயசு தான் இருக்கும், சின்ன பையனாக இருப்பான். அவர் நியர்பை 35 to 40 இருக்கும். அவருக்கு நல்ல ஏஜ், கொஞ்சம் அந்த மிடில் ஏஜ்டு பர்சன் தான். அவரோட டேஸ்ட்டு பாருங்களேன். ஃபஸ்ட்டு சாதாரணமாக பண்ணித்தாங்கன்னு தான் ஆரம்பித்தார் அந்த ஃபோட்டோஸ், வீட்டாண்ட வந்து பார்த்துட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் பயங்கரமாக. நான் கூட யோசிக்கல, சரி சார் விடுங்க நார்மல், அவங்க இண்டிகேட்டர்லாம் நார்மல். நானாக சொன்னேன் செட்டு போடுங்க பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி ரவுண்டும் போடுறேன்னு சொன்னார். ஜெட் இது போடுங்க சூப்பராக இருக்கும், ஆர்பிஎம் போடும்போது ஜெட் இது போடுங்க சார்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவர் கொடுத்த ஐடியா தான். டிஸ்கெலாம் ஆல்ரெடி அந்த ஃபோட்டோலேயே பார்த்துருப்பீங்க, நான் பண்ணது தான். பட் ஆர்பிஎம் எல்லாமே அவங்க சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் ஷாக் ஆப்சர் எவ்வளோ ஹைட்டு பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 3 பேர் உட்காந்தாலும் கீழே இறங்காது. மாடிஃபைட் ஷாக் ஆப்சர் ஒரிஜினாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒட்டி வரும். எதனால் இவ்வளோ தூக்கிட்டு இருக்குன்னா ஷாக் ஆப்சர்னால தான். ஸோ ஷாக் ஆப்சர் வந்து ஒரு நல்ல வெயிட்டட் பர்சன் உட்காந்தாலும் தாங்க. அதனால தான் எப்படி இருக்குது பாருங்கள் வண்டி. இங்கேருந்து இப்படி போட்டு மாதிரி அழகாக இப்படி வளையுது பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஹேண்டில் பார்லாம் போட்டு பண்ணவுடனே. ஸோ வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்னு இந்த வண்டி அழகாக்க என்னென்ன போட்டிருக்கேன்னு பாருங்கள். ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, அப்புறம் RX-Zோட டூமு, RX-Zோட ஃபுல் செட்டு ஆர்பிஎம் மீட்ரு, RX-Zோட இண்டிகேட்ரு, அப்புறம் நார்மல் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஹேண்டில் பாரு, அப்புறம் த்ராட்டிலு, பின்னாடி பின்னு ஹோல்டரு, பின்னாடியும் இண்டிகேட்ரு செட்டுது, அப்புறம் ஆர்பிஎம் உள்ள செட்டு எல்லாமே நான் சொல்லிட்டேன். அப்புறம் ஷாக் ஆப்சர், மற்ற இது எல்லாமே நம்ம ஒர்க் தாங்க. அந்த ஒரிஜினாலிட்டியில் பண்ணுற நிக்கலிங்கு ஸ்பேர்ஸ் எல்லாமே ஒர்க் தான். நிறைய பேர் மைலேஜ் எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க, 40, 45, 35 கிடையவே கிடையாது. நான் அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் மைலேஜ்னால் 30 தான். என்கிட்ட பண்ணி தர வண்டி எல்லாமே 30, 32 அதிகபட்சம். அப்படியே வந்து நல்லா நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு 6 மாதத்தில் வேணால் 35 தரலாம். அதுக்கு மேலே நான் சொல்லவே மாட்டேன். 40, 45 சில பேர் தருதுன்னா அது அவங்களது. பட் நான் வந்து ஃபேக்காக வந்து இவ்வளோ தருன்னு சொல்லிட்டு எதையுமே நான் சேல் பண்ண மாட்டேன். என்கிட்ட புக் பண்ணவங்க வந்து சில பேர் வந்து என்ன சார் இவ்வளோ நாள்லாம் பாருங்கள், உங்கள் வண்டியை நான் இந்த அளவுக்கு தான் கொண்டு வருவேன், ப்ளீஸ் எனக்காக வெயிட் பண்ணுங்கள், கொஞ்ச நாள் வந்து லேட்டானா கூட நான் பண்ணி தந்துடுறேன். இந்த மாதிரி ஒருத்தரும் வெயிட் பண்ணிங்கன்னா அருமையான வண்டி என்னால் பண்ணித்தர முடியும். சூப்பராக இருக்குது ஓட்டவே. எல்லோரும் நம்மளை தான் பார்க்குறாங்க. இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கவே மாட்டேன். எந்த வண்டி ஓட்டினாலும் பார்ப்பாங்க. ஆனால் இந்த வண்டியோட பீட்டும் இந்த வண்டியோட ஸ்டைலையும் பார்க்கும்போது நம்மளை தான் பார்க்குறாங்க ரோட்டில். அதேமாதிரி இந்த பீட் பார்த்திங்கன்னா 100 மாதிரியும் இருக்காது, 135 மாதிரியும் இருக்காது. ஆடியோவில் எப்படி இருக்குது தெரியல, நேரில் வந்து அதுக்கேற்ற மாதிரி கோர் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ 135ல 100ஓட பீட் எடுத்துகிட்டு வரலாம். உள்ளே இருக்க கோர் மஃப்லர்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துகிட்டு காயின்ஸ் இருக்கும், அது 100ல் இருக்க மாதிரி ஆல்ட்ரு பண்ணால் கண்டிப்பாக 100ஓட பீட் வந்து 135 வரும். 135 பீட் 100லேயே எடுத்துகிட்டு வரும். ஸோ இது கொஞ்சம் மாடிஃபை பண்ணனால அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ரகடாக வந்து பண்ணி கொடுத்தாரு. இன்னொரு விஷயம், சென்ட்ரு லாக்குங்க. புதுசாக அடுத்த வாட்டி யாருன்னா புக் பண்ணுறீங்கன்னா சென்ட்ரல் லாக் வச்சுக்கோங்க. எப்படின்னா இந்த பக்கமும் உங்களுக்கு லாக் பண்ணலாம் பாருங்கள், லாக் ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் உங்களுக்கு லாக் பண்ணலாம் பாருங்கள், லாக் ஆகிடுச்சு. ஸோ லாக் வந்து சென்ட்ரல் லாக் வந்து நீங்கள் அடுத்த வாட்டி யாருன்னா எங்கிட்ட வண்டி புக் பண்ணும்போது சொல்லுங்கள். நான் சைட் லாக்கு இருக்கும், ஆனால் சென்ட்ரல் லாக் வச்சுக்கிறது நல்லது. ஒரு 1200, 1300 அதிகபட்சம் பற்ற வைக்கிறதோடு சேர்த்து ஒரு 1200, 1300 தான் ஆகும். ஏன்னா லாக்கே 980, 1000 ரூபா கிட்ட வந்துடுது. உங்களுக்கு லாக்கு பற்ற வைக்கிறதோடு சேர்த்து 200, 300 அந்த மாதிரி தான் வரும். ஆனால் ப்ரைஸிங் இப்போ எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் எப்படி ஏறும்னு எனக்கு தெரில. ஸோ எல்லாமே சேர்த்து உங்களுக்கு அந்த மாதிரி வந்துடுது. ஆனால் சூப்பராக இருக்கும். எந்த பக்கம் வேணால் நீங்கள் நார்மல் இப்போ வண்டி வர மாதிரி நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். சேஃப்டியும் கூட, ஏன்னா நார்மல் இந்த லாக்கை விட அந்த லாக் கொஞ்சம் இது 100லேயும் வைக்கலாம். மீட்டர்லாம் ரொம்ப முன்னாடி போகாது, அழகாக பின்னாடியே வைக்கிற மாதிரி நான் சூப்பராக பண்ணித்தரேன். எனக்கு டைம் மட்டும் கொடுங்க. என்னை ட்ரஸ்ட் பண்ணி பேமெண்ட்ஸ் பண்ணுற எல்லாருக்கும் மறுபடியும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 1.5 வருஷம் ஆகுது இந்த சேனல் ஓப்பன் பண்ணி, 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம கடந்துட்டோம். இன்னும் நம்ம போயிட்டே இருக்கணும். ஸோ வண்டி நான் பண்ணி கொடுக்குறேன். சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் ஒரிஜினாலிட்டியாக கொடுக்குறேன். புக் FC கரண்ட்டில் தான் கொடுப்பேன். மற்றபடி அவுட்லுக் நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு வரும், கொஞ்சம் லேட் ஆகும். சரிங்களா? ஸோ எல்லோரும் என்னை நம்பினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நம்புங்க, நல்லபடியாக எல்லாேருக்கும் நான் பண்ணித்தரேன். ப்ளஸ் புல்லட்ஸ்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கும் யாருனா கேட்டால் சொல்லுங்கள். புல்லட்டும் நிறைய இருக்குது, ரெஸ்டோரேஷன் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த வண்டி பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 2 எடுத்துகிட்டு வரேன், 3 எடுத்துகிட்டு வரேன். அந்த வண்டி 2 மாதத்துக்கு ஒன்று அப்படி தான் எடுத்துகிட்டு வருவேன். அதனால் புல்லட்டும் இருக்குது, கேட்குறவங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன டவுட்ஸ்னால் நீங்கள் தயங்காமல் எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். நான் கால் எடுக்கலையா, உங்கள் கால் பார்க்கும்போது நான் ரிட்டன் பண்ணுவேன். அப்படியும் எடுக்கலனா அடுத்த நாள் கொஞ்சம் கோச்சிக்காமல் அடுத்த நாள் பண்ணுங்கள். நார்மல் மெசேஜ் இல்லையாது எனக்கு ஒரு டவுட் இருக்குது ப்ளீஸ் கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். வாட்ஸ்அப்பில் தான் பண்ணலனாலும். அதனால் யாருமே கோவப்படாதீங்க. இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். 3rd ஓனர்ஷிப்பில் இருக்குது. FC 2024 நெக்ஸ்ட் இயரோட முடியுது. இன்சூரன்ஸும் நெக்ஸ்ட் இயரோட உங்களுக்கு முடியுது. ரெனியூவல் பண்ணிக்கலாம். FC இல்லாதது தான் பிரச்சனை. FC
இல்லாத வண்டிக்கு தான் பிரச்சனை, இருக்கிற வண்டிக்கு நீங்கள் 5 வருஷம் அடுத்த வருஷம் நீங்கள் முடியும் போது ரெனியூவல் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்சி நிறைய பேர் ஃப்யூச்சரில் இது பண்ணுவாங்களா, அது பண்ண ஓப்பனாக சொல்கிறேன், எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி நான் சேல் பண்ண மாட்டேன். என்ன வேணால் நடக்கலாம், அது வந்து கவர்மெண்ட்டோட இது. அதனால் எப்போவுமே எஃப்சியை கரண்ட்டில் வச்சுக்கோங்க. கரண்ட்டில் இருக்க வண்டி எதுவுமே பண்ண மாட்டோம், சரிங்களா? இப்போ வண்டியோட விலை கேட்டு பயந்துடாதீங்க, என்னடா இவ்வளோ சொல்கிறாங்களேன்னு. வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா 1,75,000. ஏன்னா நார்மலாக ஒரு ரெஸ்டோரேஷன் வண்டினாலே உங்களுக்கு தெரியும் 70-80,000 ரூபாய்க்கு ஒரு RX 100 அதிகமாக இருக்குது. நார்மல் வண்டி 135லாம் பார்த்தீங்கன்னா 70-80,000 ரூபாய்க்கு கம்மி கிடையாது. அதை எடுத்து எஃப்சி இருக்க வண்டியோ எஃப்சி இல்லாத வண்டியோ அதை எடுத்து குறைஞ்சது 80,000-90,000 ஸ்பெண்ட் பண்ணால் தான் அப்படி வரும். அதுவும் இது மாடிஃபைட் கிட்டத்தட்ட 20-25,000 எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலாக ஒரு வண்டி ஃபுல் ரெஸ்டோர் வண்டி பார்த்தீங்கன்னா 100 135 நான் பார்த்தீங்கன்னா 1,60,000க்கு தந்துட்டுருக்கேன். ஃபுல்லாக ரெஸ்டோரேஷன் பண்ணி வண்டி முன்னாடியிலேருந்து பின்னாடி வரைக்கும் எல்லாமே புதுசு போட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து வந்ததுனால, உங்களுக்கு மாடிஃபிகேஷன் அதிகமானதுனால சில விஷயங்கள் இந்த மீட்ரு அப்புறம் எல்லாமே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்ததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேமெண்ட்ஸ் ஆகிடுச்சு. 1,75,000 இந்த வண்டி ஃபுல்லாக ரெஸ்டோரேஷன் பண்ணி நான் கொடுத்துட்டேன். அவரும் வாங்கிட்டார். ஸோ ஹாப்பியாக எடுத்துகிட்டு போகிறாரு இன்றைக்கி. ஸோ ஸ்டே டியூன் மை சேனல். உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஏன்னா அவ்வளோ செலவு ஆகிடுது, உங்களுக்கு தெரியும். நார்மலாக ஒரு வண்டியை எடுத்து நம்ம செலவு பண்ணுறதுன்னா, அதனால் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க வந்து அதிகம் அநியாயம்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுத்து இந்த மாதிரி பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்பயும் சொல்கிறேன், ரெடியாக இருக்க வண்டியை நீங்கள் எங்கேயாவது போய் வாங்குறத விட உங்களுக்காகவே ரெடி பண்ணி தர வண்டிக்கும் வித்தியாசம் இருக்குது. யாரோ ஒருத்தர் ரெடி பண்ணிவிட்டு கிலோமீட்டர் கணக்கில் ஓட்டிட்டு அவர் என்ன பொருள் போட்டிருக்காரு, என்ன எப்படி இன்ஜின் வேலை இருக்குது, பேப்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாமல் அப்படியே நீங்கள் போயிட்டு 1 லட்சம் 1,4 லட்சத்துக்கு நானும் வாங்கிட்டேன்னு சொல்கிறதுக்கும், உங்களுக்காக ஒரு வண்டியை வாங்கி ரெஸ்டோரேஷன் பார்ட்டாக கழுவிட்டு எல்லாத்தையும் பண்ணி தரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. புரிஞ்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.